Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது லெமன் ரைஸ் ரெசிபி தான். லெமன் ரைஸ் வந்து பெர்ஃபெக்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஆக்சுவலி லெமன் ரைஸ் பண்ணும்போது நாம பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால லெமன் ரைஸ்ல பாத்தீங்கன்னா வந்து டேஸ்ட் இல்லாம சம்டைம்ஸ் போயிடும். ஸோ நான் கத்துக்கிட்ட விஷயங்களை தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க குவிக்கா பார்த்துலாம். இன்னைக்கு நான் இந்த லெமன் ரைஸ் பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன். நான் ரெகுலர் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வேணா பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ரைஸை பொறுத்து விதையாக வடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணிங்கிறத சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். சாதத்தை நல்லா ஆற வச்சுருங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது குழையாமல் இருக்கும். அடுத்தது ஒரு பெரிய லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தாளிக்கும் போது ஜூஸ் ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணிட்டு எடுக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக கம்ப்ளீட்டாக ஜூஸை வந்து எடுக்க முடிஞ்சது. அதனால நான் இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அடுப்பை வந்து நல்ல சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து மற்ற பொருட்கள் எதுவுமே கருகாமல் இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். அது வறுபடுறதுக்குள்ளேயே வந்து நம்ம கடலைப்பருப்பு, நிலக்கடலை, முந்திரி இந்த 3ம் சேர்த்துக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுன்னு இது வந்துட்டு ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா வரமிளகாய் 2 சேர்த்துக்கிறேன், உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கணும். பெருங்காயமும் மஞ்சள் தூளும் கருகிருச்சு அப்படின்னாக்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இல்லாமல் போயிடும். அதனால பெருங்காயம் ஒரு 2 பிஞ்ச் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான். இப்போவே அடுப்பு பார்த்திங்கன்னா நல்ல சிம்மில் இருக்கணும். அடுத்தது மஞ்சள் தூள் போட்டோன்னே அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸை ஆட் பண்ணும்போது அடுப்பு எந்த அளவுக்கு சூடில் இருக்கோ அதே அந்த சூடில் வச்சுட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து ரொம்ப கொதிச்சு இதுவாகாது. இப்போ நீங்கள் இதில் உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சாதத்தில் உப்பு போடல, அதுக்கு தகுந்த மாதிரி இதில் நான் உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறேன். ஸோ சாதத்தில் உப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வடிச்சிருக்க சாதத்துக்கு அளவாக எவ்வளோ ஜூஸ் எவ்வளோ வந்துட்டு பருப்பெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மிக்ஸ் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும்போது போட்டு ரொம்ப கிளறாமல் அடியிலேருந்து அப்படியே பெரட்டி விடுங்க. அப்போ தான் இந்த சாதம் குழையாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உதிரியாக உங்களுக்கு வந்துட்டு லெமன் ரைஸ் கிடைக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான லெமன் ரைஸ் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. காலையில் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. இன்னும் பல அருமையான ரெசிபிகள் வர காத்துட்டே இருக்குது. அதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.